ஹாஜிகள் தல்பியாவை உரத்த குரலில் ஆண்கள் கூறுமாறு என் தோழர்களுக்கு கட்டளையிடும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக உம்ராவிற்காக எஹ்ராம் கட்டிய ஹாஜிகளை தல்பியாவை உரத்த குரலில் சொல்லுமாறு என்னுடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று உத்தரவிட்டார்கள். அப்படியென்றால் அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் எஹ்ராம் கட்டிக்கொண்டு வெட்கப்படாமல் தல்பியாவை சத்தமாக சொல்லுவது என்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள், ஹாஜி ஒருவர் தல்பியா சத்தமாக சொல்ல ஆரம்பித்தால் அவருடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்களும் மரங்களும் மண்கட்டிகள் யாவும் தல்பியா சொல்கின்றன. எந்த அளவுக்கு என்றால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் பூமியில் வாழும் அனைத்தும் அந்த ஹாஜிகளுடைய சத்தம் எதுவரை கேட்கின்றதோ அந்த சத்தத்தின் அளவுக்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகள், கற்கள், மரங்கள் எல்லாம் சேர்ந்து தல்பியா சொல்கிறது. அப்போது சத்தமாக சொன்னால் தான் ஒரு டிஸ்டன்ஸுக்கு அந்த தல்பியா போகும். அந்த தல்பியாவை செவியுறக்கூடிய பூச்சிகள், புழு பூச்சிகள், மரமட்டைகள், கற்கள் எல்லாமே தல்பியா சொல்கிறது என்று சொன்னால் அதுவெல்லாம் நம்முடைய ஹஜ்ஜிக்கான சாட்சிகளாக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே வைக்கின்றான். எனவே தான் தல்பியாவை சும்மா முணுமுணுத்துக்கிட்டே சொல்லாமல் போகிறத விட லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சப்தமாக தல்பியா சொல்வதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அல்லாஹும் வானவர் கோமான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமக்கு வலியுறுத்துகின்றான். இப்படியாக எல்லா காலங்களிலும் உம்ரா செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜி என்பது குறிப்பிட்ட அந்த காலத்தில் மட்டும் செய்ய வேண்டும். குறிப்பிட்ட அந்த காலம் என்றால் துல் ஹஜ்ஜி பிறையினுடைய 8, 9, 10, 11, 12 அதிகபட்சமாக 13 ஆகிய இந்த பிறைகளில் நாம் ஹஜ்ஜி செய்வது அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் ஹஜ்ஜினுடைய கடமையை ஒருவரால் நிறைவேற்ற முடியும். இப்பொழுது பிறை ஹஜ்ஜினுடைய அந்த 8க்கு முன்பதாக நாம் தங்கியிருக்கக்கூடிய ரூமாக இருக்கக்கூடிய அசீசியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து பிறை 7 சாயங்காலமே எல்லாமே புறப்பட ஆரம்பித்து விடுவார்கள். எஹ்ராமை கட்டி கொண்டு லப்பைக ஹஜ்ஜுன் என்று மினா என்ற துல் ஹஜ்ஜினுடைய பிறை 8 அல்லாஹுடைய தூதர் அவர்கள் துல் ஹஜ்ஜி பிறை 8வது நாள் வந்தபோது மக்கள் அனைவரையும் மினாவை நோக்கி புறப்படச் சொன்னார்கள். எஹ்ராமை கட்டி கொண்டு தல்பியாவை கூறியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாகனத்தில் ஏறி லப்பைக ஹஜ்ஜுன் என்று மினாவை அடைந்தார்கள். அப்போ முதல் நாள் 8 பிறை அன்று மினாவுக்கு நாம் செல்ல வேண்டும். நமக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திலே நாம் சென்று தங்க வேண்டும். அங்கே சென்று நாம் இருக்கணும். இதில் என்னென்னு சொன்னால் அந்த இங்கேருந்து செல்லக்கூடிய இந்த லக்கேஜ்களை எல்லாம் கொண்டுட்டு போய் நம்ம மினாவில் போய் அவஸ்தப்படணுமானா கிடையாது. அசீசியாவில் நம்ம இங்கேருந்து கொண்டு போன லக்கேஜ்களை எல்லாம் வச்சுருவோம். அது நம்மளுடைய ரூமு. இப்போது 8, 9, 10, 11க்கு ரூமுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 நாளைக்கு தேவையான அல்லது 5 நாளைக்கு தேவையான முக்கியமான சில ஆடைகள், நமக்கு தேவையான மாத்திரைகள், இதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம கைகளால் யாருடைய உதவி இல்லாமல் நம்ம கைகளால் தூக்கக்கூடிய அளவுக்கு உண்டான லக்கேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஏன்னா லக்கேஜை நிறைய கொண்டு போனால் என்ன ஆகும், அமல் செய்ய முடியாது. அங்கே பெட்டியை வச்சு அங்கே பேக்கை வச்சேன்னு சொல்லி அப்போது நம்ம முடிஞ்ச அளவுக்கு பேக் சைடில் மாட்டுற மாதிரி ஒரு பேக்கில் நமக்கு தேவையான சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது, மினாவுக்கு சென்று விடுவோம். மினாவில் என்ன அமல் தா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. முதல் நாள் ரெஸ்ட்டு தான். அல்லாஹுடைய தூதர் அவர்களே சொல்லிக் கொடுக்கின்றார்கள். தஹபுல் மினா ஃபி யோமி சானித் துல் ஹஜ்ஜி பிறை 8 அன்று மினாவுக்கு செல்ல வேண்டும். அங்கே உடலாலும் நம்முடைய ஆன்மீக ரீதியாலும் நாம் என்ன செய்யணும், நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும். தயார்படுத்தி கொள்ள வேண்டும்னா என்ன, அதாவது ஒரு துவா செய்ய போகிறோம், ஒரு அமல் செய்ய போகிறோம். அதுக்கு முன்பதாக தொழுது விட்டு அமல் செய்கிறது இல்லையா, குரானை ஓதிவிட்டு நாம் துவா கேட்குறது நல்லது, தொழுது விட்டு துவா செய்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி மினாவில் 8 அன்று பிறை 8 அன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழுவார்கள். பிறகு லொஹருடைய தொழுகை எத்தனை ரகாயத்தா, 2 ரகாயத்து மட்டும்தான். 2 ரகாயத்து மட்டும்தான் தொழுவாங்க. அங்கே ஜம்மு கிடையாது. 8 அன்று காலை ஃபஜர், லொஹர் 2 ரகாயத்து, அசர் 2 ரகாயத்து, மகரிபு அது 1.5 பாதி தொழுவ முடியாது. மகரிபு 3 தான் சஃபரில். மகரிபுடைய தொழுகை 3, இஷாவுடைய தொழுகை 2 ரகாயத்து, அங்கே ஓய்வு எடுத்து விட்டு மறுநாள் காலை ஃபஜருடைய தொழுகை 2. பிறை 8 அன்று இந்த வேலை ஒன்றும் கிடையாது. ரூமில் உட்காந்து முடிஞ்சால் தொழுகை நேரம் இல்லாமல் குரான் ஓதுறது, தஸ்பீஹ் ஓதுறது, அமல்களால் நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வது ஆன்மீக ரீதியாக. வட்டமிட்டு சும்மா ஊர்கதையெல்லாம் பேசாமல் அந்த மினாவில் ஹஜ்ஜிக்காக வந்திருக்கின்றோம் அந்த நோக்கத்தில் பிறை 8 அன்று இந்த வக்துக்களை சுருக்கி தொலை சொல்லி மற்ற இபாதத்துகளை பிரத்யேகமாக இங்கே ஓதுற துவாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம் நமக்கு என்ன தெரியுமோ, குரான் ஓத தெரியாதுங்க, சரி என்ன தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தான் எனக்கு தெரியும், அதை ஓதுங்க, முடிஞ்சு போச்சு. பிரத்யேகமாக அந்த துவா இந்த துவான்னு கொண்டு போய் அந்த குழப்பி எதையும் ஒழுங்காக ஓதாமல் இல்லாமல் நமக்கு என்ன தெரியுமோ அதை ஓதிவிட்டு பிறை 8 அன்று முழுக்க நாம் என்ன செய்யணுங்க, மினாவிலே இருக்க வேண்டும். அன்றைய இரவு தங்கி மறுநாள் காலை ஃபஜர் பிறை எத்தனைத்தா
9 ஃபஜர் அன்னைக்கு 9 அன்று ஃபஜர் தொழுதுறோம். ஃபஜர் தொழுது முடித்த உடனே சூரியன் உதயமானதுக்கு பிறகு தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். எந்த இடம்னு சொன்னால் அதுதான் அரஃபா. பிறை 9 அங்கிருந்து அரஃபாவுக்கு சென்று லொஹருடைய பாங்கு சொல்லுவாங்க. ஒரே பாங்கு தான். அந்த பாங்கில் லொஹர் 2 ரக்காயத்து, இன்னொரு காமத் சொல்லி அசர் 2 ரக்காயத்து. அப்போ லொஹரையும் அசரையும் நாம் அரஃபாவுக்கு போன உடனே தொழுது முடிச்சிடுறோம். தொழுது டென்ஷனாக இருக்கக்கூடாது. அசர் நேரம் வந்தோன்னா அது தொழுணும். அங்கே வந்து அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதான். லொஹரையும் அசரையும் ஜம்மு செய்து முதல்ல 2 ரக்காயத்து சலாம் கொடுத்து முடிச்சோன்னா திரும்ப அப்படியே எந்திரிச்சு யாரோடையும் பேசாமல் இக்காமத் சொல்லுவாங்க. அசர் 2 ரக்காயத்து முடிஞ்சு போச்சு. 1 மணிக்கோ 1:30 மணிக்கோ 2 மணிக்கோ எப்போ போகிறோமோ லொஹரையும் அசரையும் தொழுது முடித்த உடனே அதுக்கப்புறம் சூரியன் மறையும் வரை அரஃபாவில் துவா மட்டும்தான். துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அரஃபாவில் தமிழ்லையே செய்யலாம். நமக்கு என்ன துவா இருக்குதோ அரஃபா முழுக்க என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். அரஃபாவுக்கு போன உடனே சூரியன் மறைந்ததற்கு பிறகு என்னத்தான் மகரிப்லாம் தொழுணுன்னு அவசரப்படக்கூடாது. 8 மணி ஆனாலும் 9 மணி ஆனாலும் சூரியன் மறைஞ்சதற்கு பிறகு அங்கேருந்து முஸ்தலிஃபா வெறும் 7 கிலோமீட்டர் தான். அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபா 7 கிலோமீட்டர் தான். 9 அன்று சூரியன் மறைஞ்சதற்கு பிறகு எல்லாரும் பேக்கேஜ் பண்ணி என்ன செய்வாங்க? எங்கே போவாங்க தான்? முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க. 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்னா சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் வண்டி ஏறினா ஷேர் ஆட்டாமல் போயிடலான்னு கிடையாது. 4 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு டிராஃபிக்கில். அப்போது மகரிப் கிட்டத்தட்ட சூரியன் மறையும் பொழுதே அரஃபாவிலிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்றதுக்கு 8 மணி ஆகலாம், 9 மணி ஆகலாம், 10 மணி ஆகலாம், 11 மணி ஆகலாம், 12 மணி ஆகலாம். அந்த நேரத்தில் துடிப்பாங்க. ஊரில் இருக்கோ தொழுவ மாட்டார். அங்கே போனால் மகரிப் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாலும் அதான். 11 மணிக்கு போய் நீங்கள் முஸ்தலிஃபாவில் சேர்ந்தாலும் என்ன செய்யணும்? அங்கே ஒரு பாங்கு சொல்லி 3 ரக்காத் மகரிப் ஜம்மு செஞ்சு தொழுவணும். மகரிப் முடிச்சதோட பிறகு எந்திரிச்சு இஷா தொழுவணும் இன்ஷா அல்லாஹ். இதோட நம்ம நிப்பாட்டிப்போம். நாளைக்கு 10, 11, 12 அன்னைக்கு என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். அப்போ மினாவுக்கு முதல் நாள் செல்ல வேண்டும். ஃபஜர், லொஹர், அசர், மகரிப், இஷா, மறுநாள் ஃபஜர் வரை மினாவிலே கிட்டத்தட்ட 6 வக்து தொழுகை மினாவிலே நாம் ஜம்மு அதாவது கஸ்ர் என்ற அடிப்படையில் சுருக்கி நம்ம தொழுகிறோம். பிறகு தொழுது முடித்த உடனே 9 அன்னைக்கு பகல் முழுக்க அரஃபாவிலே இருக்கின்றோம். அரஃபாவில் சூரியன் மறைந்ததற்கு பிறகு முஸ்தலிஃபாவுக்கு நைட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம்? செல்ல போகின்றோம். அங்கே இஷாவையும் மகரிபையும் இஷாவையும் தொழுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 10, 11, 12 எப்படின்றது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ்.